என்னை பேச அழைத்த, இதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்திற்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும், நம்முடைய வாழ்க்கையை இளமையாகவே வச்சுக்கணும், நீட்டிக்கணும் அப்படின்ற ஒரு பேரார்வத்தோடு வந்திருக்கின்ற, பெருந்திரளாக வந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது என்கிட்ட சொல்லும்போது இது இளமையை நீட்டிக்க வழிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னாக்க கொஞ்சம் சங்கடப்பட்டுருமே. இது வாழ்வியல் நடைமுறைகள். இப்போ பெரும்பாலான இளைஞர்கள் முதியோர்களாக காட்சி தருகிறார்கள். இந்த விளம்பரத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, வாலிப வயோதிக அன்பர்களே அப்படிம்பாங்க. வாலிபர்கள் வயோதிகர்களாக இருக்கிறார்கள், இங்கே சில வயோதிகர்கள் வாலிபர்களாக இருக்கிறார்கள். ஆமாவா? ஆமாம், வயோதிக வாலிப அன்பர்கள் தான் இங்கே நிறையா வந்துருக்கிறீங்க, இளைஞர்கள் குறைவாக இருக்கிறீங்க. அப்போ என்ன காரணம்? இது இளமையை நீட்டிக்கணும், நீட்டிக்காமல் சின்ன வயசுலேயே முதியம் வந்துடுது. என்ன காரணம் அப்படின்னா, உடலை பற்றியும் உணவை பற்றியும் நமக்கு உணர்வு இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். உடலை பற்றிய உணர்வு, உணவை பற்றிய உணர்வு, இது ரெண்டும் இருந்துச்சுன்னா இளமையை நீட்டிக்கிட்டே போகலாம். இப்போ ஐயா சொன்னாங்க, இளமையை நீட்டிக்கிறதுனா என்னான்னு. உட்காந்தா கையை உணாமல் எழுந்திருக்கணும், அதுதான் இளமைன்னாங்க. எத்தனை பேருக்கு முடியும்? நம்ம கீழே உட்காந்தே சாப்பிட்றதில்ல, கீழே உட்காந்தே எழுந்திருக்கிறதில்ல, தரையில் படுக்கிறதில்ல. ஆமாவா? இப்போ எதுவுமே இல்லாத பொழுது அது எப்படி இயலும்? ஏன் முதல்ல தரையில் உட்காரணும், இதெல்லாம் பார்ப்போம். இப்போ முதல்ல உடலை பற்றிய உணர்வு. அது என்ன? உடல்னா என்ன? இது ஒரு பருவுடல். இந்த பருவுடலில் கோடான கோடிக்கணக்கான செல்களால் ஆனது தான் இந்த பருவுடல், இல்லையா? நான் அதை சுருக்கமாக சொல்லிடுறேன், அதுக்குள்ளே விரிவாக போனேன். ஏன்னா வாழ்வியல் நடைமுறைக்கு வரணும்ல. அதனால் உடலை பற்றியும் உணவை பற்றியும் உங்கள்கிட்ட சுருக்கமாக சொல்லிடுறேன். அது ஒரு பெரிய கடல். உடலை பற்றியது ஒரு பெரிய கடல். மிகச்சிறிய சிறிய சிறிய நுண்ணுயிர்களான அணுக்களால் நம்முடைய உடல் ஆனது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு இதுவும் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு புதுசு புதுசாக உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். ஆமாவா? ஆமாவா இல்லையா? தன்னைத்தானே உடைந்து உடைந்து இரண்டு இரண்டாக புதுப்பித்துக்கிட்டே இருக்கும். இது நடைமுறை. இதை மைட்டோகாண்ட்ரியாங்கிற ஒரு செல்லு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிது. இதுக்கு தேவையான வைட்டமின்களும் ஆக்சிஜனும், நல்ல ஆக்சிஜனும் வேணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா செல்லு தன்னைத்தானே உடைச்சி உடைச்சி பெருக்கி 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 ரெண்டு ரெண்டாக பெருக்கிக்கிட்டே இருக்கும். சிலது அழிஞ்சு போகும், சிலது பெருக்கிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். இதுதான் நம்முடைய உடலுடைய அமைப்பு. இதுக்கு தேவையான வைட்டமின்களும் நல்ல ஆக்சிஜனும் தேவை. இது சரியாக இருந்துச்சுன்னா இது கரெக்டாக பெருகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இதில் நியூக்ளியஸுங்கிற ஒரு செல் இருக்குது. அது என்ன ஆகுன்னா, ரெண்டு ரெண்டாக உடையிறத கண்காணிக்கிறது. அது டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டு மூலக்கூறு இருக்குது. எல்லாம் ரெண்டு ரெண்டாக தான் போகும். இணைவு மூலக்கூறுகள். இதில் என்ன ஆகும்? இந்த இணைவு மூலக்கூறுகள் ரெண்டு ரெண்டாக ஆகாமல் சமயத்தில் ஒன்று ஒன்றா ஆகிடும். ஒரு மூலக்கூறாக பிரிஞ்சு போடும். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய உடலில் போதுமான சத்து இல்லாமை, முழுமையான ஆக்சிஜன் கொள்ளாமை, இதெல்லாம் வந்துடும். இந்த தனி மூலக்கூறுகள் இருக்குது பாருங்கள், அதுதான் ஆபத்தானது. இதுதான் என்ன பண்ணும்? தனி மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும் போது தான் உடல் நோய்வாய்ப்பட்டு போகும். இந்த தனி மூலக்கூறுகள் எண்ணிக்கையில் அதிகமாக போய் போர் வீரர்கள் ஒரு நாட்டில் எல்லாமே போர் வீரன் ஆகிட்டான். என்ன ஆகும்? இராணுவ புரட்சி வந்து போடுமா இல்லையா? ஜனநாயகம் கட்டுப்படுமா இல்லையா? அது மாதிரி இந்த தனி மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக போகிறது தான் உடலுடைய கோளாறுகளுக்கு காரணம். இப்போ காரத்தன்மை 80%, அமிலத்தன்மை 20%. இந்த தனி மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அமிலத்தன்மை உடலில் அதிகமாக போகுது. அப்போ அதை எப்படி சரி பண்ணுறது? இந்த மைட்டோகாண்ட்ரியாக்கள் தன்னைத்தானே செல்கள் உற்பத்தி பண்ணி உடஞ்சி உடஞ்சி இதாகும்போது கழிவுகள் வெளியேறுமா வெளியேறாதா? வெளியேறுமா வெளியேறாதா? அந்த கழிவுகளை முறையாக வெளியேறுதா? ஏசி ரூம்லேயே உட்காந்துருக்கோம், வேர்வை வழியாக வெளியேறும் கழிவு என்ன ஆகும்? எந்த கழிவையும் வெளியேறாது. வேர்வையின் வழியாக வெளியேற வேண்டிய கழிவுகள் வெளியேறாது. அப்போ என்ன ஆகும்? கிட்னி அதிகமாக வேலை செய்யணும். அங்கே தண்ணி தாகம் எடுக்குமா? எடுக்காது. குடிக்க மாட்டோம். என்ன ஆகும்? சிறுநீரகம் பழுபட்டு போகும். என்ன காரணம்? தனி மூலக்கூறுகள் அதிகமாக உருவாடும். அதுக்கு தேவையான ஆக்சிஜனும் தண்ணியும் கிடைக்காத போது தனி மூலக்கூறுகள் அதிகமாக உருவாகிடும். இந்த தனி மூலக்கூறுகளை இணைவு மூலக்கூறுகளாக உற்பத்தி செய்கிறது எப்படி? அதுக்கு வைட்டமின்கள், என்சைம்கள், தாது பொருள்கள், தாவர எண்ணெய்கள்
இந்த 4 வகையான தேவை. இந்த வைட்டமின்னு சொல்லும்போது வைட்டமின் ஏ, வைட்டமின் B12, வைட்டமின் இ, வைட்டமின் கே, இது 4 ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 4ஐயும் கொடுத்தீங்கன்னா இந்த தனி மூலக்கூறுகள் இணை மூலக்கூறுகளாக மாறிடும், காரத்தன்மை உடலில் அதிகரித்து போகும். இல்லைங்களா இல்லையா? இப்போ இது உடலை பற்றிய அறிவு. தனி மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடாது, அதுக்கு தேவையான ஆக்சிஜன், தேவையான சத்தான உணவுகள், வைட்டமின்களை கொடுத்தீங்கன்னா 80% காரத்தன்மை நிலைத்தோடு இருக்கும். எந்த இதுவும் கெட்டு போகாது. வெளியிலேருந்து வர வைரஸ்களை தாக்கக்கூடிய இயல்பு, நோய்க்கிருமிகளை தாக்கக்கூடிய இயல்பு உடம்புக்கு இருக்கும். இது இல்லாமல் போகிறதான் நோய் நிலைமை. இந்த தனி மூலக்கூறுகளை அதிகரிக்கும் போது அதுதான் இந்த எல்டிஎல் கொழுப்புன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா உடம்புல. ஹெச்டிஎல், எல்டிஎல் 2 கொழுப்பு இருக்கு இல்லையா? மனுஷன் நல்லவன் கெட்டவன் இருக்கான்ல, அது மாதிரி ஹெச்டிஎல், எல்டிஎல். எல்டிஎல் கொழுப்பு நல்லதா, ஹெச்டிஎல் கொழுப்பு நல்லதா? ஹெச்டிஎல் நல்லது. 50% அது இருக்கணும். இப்போ அதுதான் எதில் இருக்குது? தேங்காயில் இருக்குது, நிலக்கடையில் இருக்குது. அதுதான் திங்காதேங்கிறான் அலோபதி டாக்டர். ஆமாங்களா? இந்த எல்டிஎல்னுடைய அளவு அதிகரிக்கும் போது அதோடு போய் கெட்டவனோட தானே சேருவான். இந்த தனி மூலக்கூறுகள் சேர்ந்துச்சுன்னா இதயத்தில் போய் அடைப்பை ஏற்படுத்தும். புரியுங்களா? மஞ்சக்கா மலையை ஏற்படுத்தும். இப்படி ஒவ்வொரு வியாதிகளாக எங்கே பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அங்கே போய் டப்புக்குன்னு உட்காந்துக்கிட்டு வேலைகளை காமிக்கும். நம்ம அதுக்கு தான் சொல்கிறோம், திரும்ப திரும்ப சொல்கிறோம், கழிவுகளின் தேக்கமே நோய். நோய் பல அல்ல, ஒன்று தான். கழிவு நீக்கம் சரியாக இருந்துச்சுன்னா உடம்பு நோய்வாய்ப்படாது. அதை சரியான கழிவுகளை வெளியேற்றி கொண்டே இருங்க. இது உடலை பற்றிய உணர்வு. அடுத்து உணவை பற்றிய உணவு. நம்ம உணவு என்ன பண்ணுறோம்? காலையில் இட்லி, மத்தியானம் சோறு, சாயங்காலம் தோசை, இடையில 2 தடவை டீ, வடை, ஸ்நாக்ஸ். ஆமாவா இல்லையா? இதில் என்ன இருக்குது? இட்லி தோசை என்ன செய்யும்? ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க ஐயா, இங்கே இருக்குது. மருதமலை சுப்பிரமணியம் எழுதியிருக்கிறார், இங்கே இருக்குது. 20 ரூபாய் என்னமோ தான் வேலை, வாங்கி படித்து பாருங்கள். இட்லியிலையும் தோசையிலையும் என்ன இருக்குது? ஏதாவது உயிராற்றல் இருக்கா? ஒன்றும் கிடையாது, வெறும் கார்போஹைட்ரேட் சக்தி. அதில் இருந்தால் உடம்பு பிரித்து எடுத்துக்கணும். எவ்வளோ நாள் பிரித்து எடுத்துக்கும்? முடியாத போது என்ன போதும் படுத்துக்குது. ஆமாங்களா? நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு. ஃபஸ்ட்டு வயோதிகத்தை காட்டுறது எது? நரை. அடுத்தது இது 2 நரையும் திரையும் வந்து போச்சுன்னா மூப்பு வந்துடும். இது மூப்பு வந்து போச்சுன்னா தனி மூலக்கூறுகளை அதிகரித்து போகும், பிணி வந்துடும். பிணி வந்துட்டுன்னா சாக வேண்டியதான். ஆமாங்களா? இப்போ இந்த 5ஐயும் தவிர்க்க முடியுமா? முடியாது, தள்ளி போடலாம். இந்த 5ஐயும் தவிர்க்க முடியாது. நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு, இந்த 5ஐயும் யாராலும் தவிர்க்கவே முடியாது. இதை தள்ளி போட்டுக்கிட்டே போகலாம். மனிதனுக்கு விதிக்கப்பட்டது எத்தனை ஆண்டுகள்? 120 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஆமாம். அப்போ இதை தள்ளி போடணும்னா உணவு சரியாக இருக்க வேண்டும். அரிசி சாப்பிட்லாம், நல்லது தான். ஒரு காலத்தில் கருப்பு கவுனி அரிசி தான் ராஜாக்களுடைய உணவு. அந்த கருப்பு கவுனி அரிசியை வேறு யாரும் சாப்பிட்டா, குடிமக்கள் சாப்பிட்டா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களாம். அது மாதிரி ஒரு காலம் இருந்தது. அரிசிச்சோறு தான் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தையே முன் தோன்றிய மூத்த குடியான தமிழர்களுக்கு பிரதான உணவு. என்ன மாதிரியான அரிசி? அதான் கேள்வி. இப்போது நாம் இப்போ சாப்பிட்றதெல்லாம் அரிசியா? சொல்லுங்கள். நாம் கூட சாப்பிட்றது அரிசியா? அரிசியில் அந்த மேலே அந்த உமிக்கும் இந்த அரிசிக்கு நடுவில் ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள், அதுதான் சத்தே. நாம் என்ன பண்ணுறோம்? அதை பூரா பாலிஷ் பண்ணிவிட்டு வலுவலுன்னு தொண்டையில் அருவாமல் வாழைப்பழம் மாதிரி உள்ளே போகிறதுக்கு செஞ்சோம். அப்போ என்ன இருக்குது அதில்? ஒன்றும் இல்லை. அதனால் அரிசி கைக்குத்தல் அரிசி நல்லது. அதில் எதுவும் செஞ்சது சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நல்லது. நீங்கள் அதை விட்டுட்டு இந்த வெறும் சக்கையை அதை ஒரு தடவை கழுவி தண்ணியை ஊற்றிடுறோம், அதுக்கப்புறம் வேக வச்சு வடித்து அதையும் ஊற்றிடுறோம், அப்புறம் மிச்சம் இருக்கிறத போட்டு இந்த உப்பு புளி மிளகாயை போட்டு குழம்பி உள்ளே தள்ளி விட்டுறோம். அதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. காய்கறி கனிகளை நல்லா கழுவி விட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து போட்டு வேக வச்சு மசியாக வேக வச்சு நல்லா வெந்திருக்கணும், சாப்பிட்டுறோம். இப்போ என்ன இருக்கும் அதில்? வெறும் சக்கை, வெறும் கார்போஹைட்ரேட்டு. அப்போ உடனடியாக நிறைய வராமல் என்ன பண்ணும்? வருமா வராதா? ஆக இப்போ எப்படி சாப்பிட்ணும்? காய்கனிகளை
பச்சையாக சாப்பிடணும். சரி சமைச்சு சாப்பிட்றீங்களா அப்படின்னா கழுவிட்டு அறியணும். நீங்கள் கழுவாமல் அறியக்கூடாது காய்கனிகளை. நீங்கள் என்சைம்கள் முதல்ல சொன்ன 4 வகையான சத்துக்கள் உடம்புக்கு தேவை. என்சைம் தேவை, வைட்டமின்கள் தேவை, தாது உப்புகள் தேவை, தாவர எண்ணெய்கள் தேவை. என்சைம்களை உடம்பு நல்ல நிலையில் இருக்க உடம்பு தானே தயாரிச்சுக்கும். அடுத்தது வைட்டமின்கள் 4 வகையான வைட்டமின்கள் சொன்னேன், ஆமாவா? அந்த B12 தான், அது B1லேருந்து B12 வரைக்கும் இருக்குது அந்த வைட்டமின். அத்தனையுமே பச்சை காய்கறிகள், கீரைகள், பழங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. அப்புறம் தாது உப்புகள், மக்னீசியம், தாமிரம், இதெல்லாம் இந்த சாப்பிட்ற உணவுகள், கம்பு, கேழ்வரகு, சாமை, திணை இதில் இருக்குது. இதை எடுத்துக்கிடலாம். அடுத்தது தாவர எண்ணெய்கள், அது இலைத்தலைகள். தாவரத்தில் இலைத்தலைகளை தான் இருக்குது. இப்போ இதை பசலைக்கீரையை எப்படி சாப்பிடணும்னு இதை பேசினவர் சொன்னார். அழகா மசிச்சு அப்படியே எலுமிச்சம்பழம், இஞ்சி இதை போட்டு மிக்சியில் போட்டு பச்சையாகவே சாப்பிட்லாம். அப்படி இல்லையா, பசலைக்கீரையை அப்படியே வச்சு எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் புழிஞ்சு விட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெந்த மாதிரி இருக்கும். நீங்கள் தேவையான உப்பு, மிளகு, சீரகத்தை போட்டு ஒரு பேஞ்சு பெஞ்சு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். கோழிக்கறியில் இருக்கிறத போட 100 மடங்கு சத்து இந்த பச்சை பசலையில் இருக்குது. இது உணவை பற்றிய உணர்வு. உடலை பற்றிய உணர்வு வந்துட்டு, உடலை பற்றிய உணவை பற்றிய உணர்வு வந்துருச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சாதாரணமாகவே இளமையை நீட்டிச்சுக்கிட்டு போகலாம். இப்போ எனக்கு 19-20 வயசில் லேசாக நரைக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கங்கே என்னடா பண்ணுறது, 20 காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது அங்கங்கே நரைச்சிடுச்சு. பக்கத்து வீட்டு பாட்டி சொன்னிச்சு, ஒன்றும் இல்லைப்பா, கருவேப்பிலையை ஒரு 48 நாளைக்கு 2 கோழிக்குண்ட அளவு பசும்பாலில் கரைச்சி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டோம் ஒரு 48 நாளைக்கு இருந்துச்சு. அப்போ வீட்டில் மாடு இருந்துச்சு, பால் இருந்துச்சு. இப்போ குடிக்கிறதெல்லாம் பாலானம்ம பால் எப்படி தயார் பண்ணுறான்னு காட்டாங்க, பார்த்தீங்களா இல்லையா? கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மாடு இல்லை, ஆனால் பால் மட்டும் பாக்கெட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. அம்மாவா பால் இல்லை. அப்போ வீட்டில் மாடு இருந்துச்சு, 48 நாளுக்கு அரைச்சி குடித்தேன். 40 நாளுக்கு ஒரு 12 நாள் சேர்த்தே 60 நாளுக்கு அரைச்சி காலையில் கருவேப்பிலையை குடித்தேன். அது அப்படியே தான் இருந்துச்சு, ஒன்றும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னடா பெரிய கவலையாக இருக்கச்சி போன்ட்டு அந்த பாட்டியை 2 நொண்டி கலவின்னு சொல்லுவோம், அதை 2 திட்டி விட்டு நான் பாட்டில் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2-3 மாதம் இருக்கும். எண்ணெய் தலைவச்சியில் பார்த்தா இந்த வெள்ளையாக இருந்ததெல்லாம் கீழே கருப்பானுச்சு, கீழ்ப்பகுதி கருப்பானுச்சு. ஆஹா என்னடா அதை 2 அந்த பாட்டி நான் தான் சொன்னேன்ல நீ கேட்க மாட்டேன்னு இருந்துச்சு. அன்னையிலேருந்து காலை உணவில் ஒரு பிடி கருவேப்பிலை போய் உருவான் கொள்ளையில் நான் பாட்டில் சாப்பிட்ருவேன். இப்போ 60 முடிஞ்சு 61 நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் லேசாக அங்கங்கே நரைக்க ஆரம்பிக்குது. நான் டை அடிக்கிறது கிடையாது, புரியுதுங்களா? என்ன அதில் என்ன இருக்குது, கருவேப்பிலையில் என்ன இருக்குது? வைட்டமின் ஏ, இரும்புச்சத்து. இப்போ இந்த ஒற்றை மூலக்கூறுவை இரட்டை மூலக்கூறாக மாற்றக்கூடிய, இணைவு மூலக்கூறோட மாற்றக்கூடிய சக்தி அந்த கருவேப்பிலைக்கு இருக்குது. இப்போ நிறைய தப்பிச்சாச்சா? கேரட்டு, திரையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு காலையில் ஒரு கேரட்டு ஓடிக்கிட்டு இருக்குது கண். இது வரைக்கும் இந்த பேப்பரை படிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, சரிங்களா? டெய்லி காலையில் ஒரு கேரட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இது 2ம் சாப்பிடும்போது நிறையும் மாறிடுது, திரையும் மாறிடுது, புரியுங்களா? இப்போ ஐயா சொன்னாங்க காலையில் வைகரையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு. நரிமுகத்தில் முழிச்சா அன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஆமாவா இல்லையா? இதுக்காக நிறைய கூப்பிட்டு வந்து இங்கே கட்டி போட்டுட்டு அது மூஞ்சில் போய் முழிக்க முடியும்? என்ன காரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். 4:30க்கு நரி வேட்டைக்கிட்டே ஆடிட்டு ராத்திரி பூரில் போய் அடங்கிடும். நீங்கள் பகலில் நிறைய வெளியில் பார்க்க முடியுமா? அப்போ நீங்கள் 4:30 மணிக்கு எழுந்திரிடான்னு சொல்கிறதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. 4:30 மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சிங்கன்னா, 4 மணிக்கு 4:30 மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சிங்கன்னா காலையில் நிறைய பார்த்துடலாம். அப்போ உங்களுடைய பொழுது அன்றைக்கி நல்ல பொழுதாக இருக்கும். அப்போ காலையில் முதல்ல எழுந்திரிக்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். காலையில் எழுந்திரிக்கிறது 4:30 மணிக்கு எழுந்திரிக்கணும். 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 6 மணி நேரம் தூக்கம் போதுமானது. 10 மணிக்கு பிறகு நீங்கள் கண் முழிச்சிட்டு இருக்கவே கூடாது. அதிகபட்சம் 11 மணி. நீங்கள் 11 மணிலேருந்து காலையில் 3:30 மணி வரைக்கும் கண்டிப்பாக இருட்டிய நிலையில் கண்கள் மூடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் உள்ளுறுப்புகள் வேலை செய்யும். தூக்கங்கிறது என்னங்க? மூளை ஓய்வெடுக்கிறது. அப்போ அந்த மூளை ஓய்வெடுக்கும்போது நம்ம உடம்பு நம்ம ஓய்வெடுத்தோன்னே சும்மா இருந்துடாது, அது வேலைகளை பார்த்துக்கும், சரி பண்ணுற வேலைகளை பூரா பார்த்துக்கும். இந்த பொழுது அன்னைக்கும்
என்னென்ன பண்ணினீங்களோ, என்னென்ன கோளாறு பண்ணினீங்களோ, அந்த கோளாறு பண்ணுறத பூரா இந்த 11 to 3:30க்குள்ளே அது சரி பண்ணிக்கும். 3:30 மணிக்கு உங்களுக்கு முழிப்பு வரும். ஆனால் என்ன பண்ணுவோம்? பேசாமல் படுத்து கிடப்போம். ஒரு 4 மணி, 5 மணி அல்லது 6 மணி இது வரைக்கும் எழுந்திருக்கிறவங்க பாக்கியவான்கள். இந்த 6 மணிக்கு மேலே எழுந்திருக்காங்க பாருங்கள், 8 மணி 9 மணி எழுந்திருக்கிறாங்க பாருங்கள், இவங்க எல்லாம் இந்த மண்ணுக்கு பாரம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கும் கேடு, அவங்கள சுற்றி இருக்கவர்களுக்கும் கேடு, இந்த சமுதாயத்திற்கும் கேடு. இதுதான் வாழ்வியல் நடைமுறை. இளமையை நீட்டிப்பதற்கான வாழ்வியல் நடைமுறைகள் என்ன? 6 மணிக்கு முன்னாடி பெரும்பாலும் 5:40, 5:47, 5:50க்கு சூரியன் உதயமாகிடுது. ஆமாவா இல்லையா? சூரியன் உதயமான பிறகு என்ன ஆகும்? வெப்பம் உண்டாகும். 2 அடிக்கு கீழே இருக்கிற தூசுகள் மேலே எழும்பும். நீங்கள் 3:30 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு வெளியில் வந்து காலை கடன்களை முடிச்சுட்டு யோகாசன பிராணாயாமங்களை செஞ்சீங்கன்னா காற்றில் இருக்க மாசு குறைவாக இருக்கும். இந்த கோடை காலத்துலேயும் பனி பெய்யும். ராத்திரியில் தெரியுமா தெரியாதா? பனி எப்பொழுதும் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும். அப்போ இந்த காற்றில் இருக்கிற மாசு பூரா கீழே போயிட்டு அந்த காற்றை நீங்கள் எழுந்து 5 அடி 5.5 அடி 5.25 அடி உயரத்தில் இருக்க காற்றை, தூய்மையான காற்றை யோகாசன பிராணாயாமங்கள் மூலம் நீங்கள் சுவாசிக்கும் பொழுது நுரையீரல் சுத்தப்படும். இங்கே கடவுள் வழிபாடே அதுதாங்க. கடவுள் வழிபாடே அதுதான். நீங்கள் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட சிலைகளை உள்ளே வச்சுட்டு அதை நாளே பல்வேறு விதமான திரவியங்களை ஊற்றி அதை சுத்தம் பண்ணிவிட்டு திருநீரை ஊற்றி எல்லாம் வழித்து எடுத்துட்டு அது மேலே நல்ல திரவியங்களை பூசி வச்சுட்டு சந்தன மரத்தாலான கதை வந்துட்டு காலையில் போய் திறந்து முருகான்னு நீங்கள் சொல்லும்போது ஆக்சிஜன் எப்படி போகும்? உள்ற போகுதா போகலையா? ஒருநிலைப்பட்டு மனதை நினைக்கும்போது ஆக்சிஜன் போய் உடம்பு பூரா சுத்தமாகி நல்ல ஆக்சிஜன் போனாலே உடம்பு அருமையாக இருக்கும். இப்போ காலையில் துயில் எழுத வேண்டியது 4:30 to 6க்குள்ளே நீங்கள் துயில் எழுந்திடும். இளமை நீட்டுவதற்கான முதல் வழிமுறை. படுக்க போகிறது 10 மணிலேருந்து 10:30க்குள்ளே படுத்துடணும். ஆச்சுங்களா? காலையில் எழுந்திரிச்சோன்னே ஐயா சொன்னாங்க, என்ன பண்ணணும்? முதல்ல என்ன சொன்னார் ஐயா? சந்தானம் ஐயா, மலம் போகணும். அதுதான் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம். நீங்கள் போய் உட்கார்ந்தோன்னா மலம் போகணும். ஜலம் போனால் உங்கள் உடம்புல கோளாறு இருக்குன்னு அர்த்தம். எடுத்தோடனே அங்கே போய் உட்காந்துக்கிட்டு உடுக்கடிச்சிட்டு இருக்கக்கூடாது. வந்துடு தானா வந்துடு என்னன்னுட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, உள்ள கோளாறு இருக்குன்னு அர்த்தம். புரியுங்களா இல்லைங்களா? நீங்கள் புளியம்பழத்துலேருந்து தோல் எடுக்கிற மாதிரி அது பாட்டில் போயிடணும், படக்குன்னு போயிடணும். 2 நிமிஷம் தான் அங்கே வேலையே இருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் பாட்டில் எழுந்திரிச்சு வெளியில் வந்துடணும். சரிங்களா? இது நீங்கள் துயில் எழுதும் போதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் எழுந்திருக்கும் போதே திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 நாட்களும் உங்களுக்கு இடது நாசியில் சுவாசம் போகணும். காலையில் எழுந்திருக்கும் போது திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 நாட்களும் உங்களுக்கு இடது நாசியில் சுவாசம் போகணும். செவ்வாய் வியாழன் சனி இந்த 3 நாட்களும் உங்களுக்கு வலது நாசியில் சுவாசம் போகணும். இது சந்திரகலை, இது சூரியகலை இல்லையா? திங்கள் புதன் வெள்ளி சந்திரகலையில் போகணும், செவ்வாய் வியாழன் சனி சூரியகலையில் போகணும். வளர்பிறை ஞாயிறு வலது நாசி, தேய்பிறை ஞாயிறு இடது நாசி. காலையில் நீங்கள் வேணால் திங்கக்கிழமை காலையில் உங்களுக்கு வலது நாசியில் சுவாசம் முடிஞ்சுன்னா நீங்கள் அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு தலையை வலிக்கும். நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வலது கையை கீழே வச்சு இடது கையை மேலே வச்சு ஒரு கடிச்சு செத்தனாளி படுத்திங்கன்னா உங்களுக்கு இடது நாசியில் சுவாசம் போக ஆரம்பிச்சிடும். எழுந்திரிச்சு உக்காந்துருக்கீங்க, அப்போ அது மாதிரி தெரியுது அப்படின்னா வலது கை கட்டவரால் இப்படி உடம்பை சாய்ச்சிக்கிட்டு இந்த வலது கால் இந்த இந்த நரம்பு இருக்குல்ல, இதை இப்படி 5-6 தடவை அமுக்குனீங்கன்னா வலது நாசியில் மூச்சு போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இடது பக்கம் சாஞ்சிக்கிட்டு இந்த கட்டவரலால் இந்த இந்த நரம்பு ஒன்று இருக்குல்ல, இதை அமுக்குனீங்கன்னா இடது நாசியில் சுவாசம் போக ஆரம்பிச்சிடும். இதுதான் சுவாசத்தை மாற்றுவதற்கான வழி. நீங்கள் வேணால் சோதனை பண்ணி பாருங்கள். திங்கக்கிழமை காலையிலையோ புதன்கிழமை காலையிலையோ உங்களுக்கு வலது நாடியில் சுவாசம் போணுச்சுன்னா உங்கள் உடம்புல கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். இதை பூரா சரி பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ அன்னன்னைக்கு பாத்திரத்தை சமைக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? கழுவி வச்சுருங்க. அன்றன்றைக்கு உடம்புல கழிவு சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த கழிவுகளை நீக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அப்பப்போ சரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அதே நிலமையில் இருக்குமா இருக்காதா? வீட்டில் எவர் சில்வர் பாத்திரம் இருக்குது, பித்தளை பாத்திரம் இருக்குது, கறி ஆகிடுது. என்ன பண்ணுறோம்? புளியை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி தொடச்சி வச்சிடோம்ல,
பழசு பூசி மாதிரி இருக்கா இல்லையா? அப்போ உடம்புல சேருகின்ற கழிவுகளை, உடம்புல சேர்கின்ற தேய்வுகள் ஏற்படுகின்ற தேய்வுகளை அப்பப்போ சரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது சரியாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இளமையிலே நீட்டி